குட் மா குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம். இந்த ஏழுமலையான் படம் வேறங்க ஃப்ரெண்ட்ஸ். மே 1 தொழிலாளர்கள் தினம். அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். அதாவது தொழிலாளர்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது நாட்டில். இன்றைக்கி அரசு விடுமுறை. மாத சதுர்த்தி, வார்த்தா கௌரி விரதம், லாவண்யா கௌரி விரதம் இன்று. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சஷ்டி விரதம், ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி நாளைக்கு. அதனால் இன்றைக்கி அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். அனைவருக்கும் நடராஜர் சிவகாமி தாயார் இயக்கத்தின் சார்பாக தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். மே 1ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, வார்த்தா கௌரி விரதம், தொழிலாளர் தினம், அரசினர் விடுமுறை, பெரிய நகசு, நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி. அதனால் இன்றைக்கி அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். யாருக்காவது உங்களால் முடிந்த தொழிலாளர் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்களால் என்ன முடியுதோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால் நாம் அவர்களுக்கு அதனால தான் ஒரு இது பண்ணுங்கிற இதில் அரசினர் விடுமுறையே விட்டிருக்காங்க. நாளைக்கு அவ்வளோ ஒரு மிக சிறப்பான ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நாள். ராமானுஜ ஜெயந்தி, இன்னொன்று ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி. நாளை சஷ்டி விரதமும் கூடி வருது. நாளைக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாள். நாம் இன்று நாம் தெய்வத்தை தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விநாயகரை வழிபாடு பண்ணுறோம். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்று அக்ஷய திருதியை எதுவும் வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, காசு இல்லையாம். அதனால் நம்மக்கிட்ட தான் காசு இல்லைம்பாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பஞ்சப்பாட்டும் நம்மக்கிட்ட தான் பாடுறாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நம்ம வேலையை கவனிக்கலாம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி 2 பிள்ளையார் இருக்கிற கோயிலுக்கு தொடர்ந்து நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும். ஹரி 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 ஹரிநாராயண 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 கோவிந்தா ஹரிநாராயண கோவிந்தா ஹரிநாராயண கோவிந்தா ஹரிநாராயண கோவிந்தா ஹரிநாராயண கோவிந்தா. நமக்கு நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை தின்னா பித்தம் தெளியுன்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோம், மாளாத கஷ்டத்தில் இருக்கிறோம். அதனால் இன்று நமது சங்கடங்களை தீர்க்கின்ற அந்த பிள்ளையார் நம்மளது சங்கடத்தை தீர்க்கட்டும். நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இன்றைக்கி வியாழக்கிழமை. நாம் எப்போவுமே லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். குருவுக்கு உரிய நாள். தட்சிணாமூர்த்தியை மஞ்சக்கண்ட கடலை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள். குருவாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, சத்யா சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்திரர், அவங்களையெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல இது பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ரீ ராகவேந்திரனோட யாரையாவது ஒருத்தரை குருவாக ஏற்றுக்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு நல்ல இது. அதனால் குருவிற்கு நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே குருவுக்கு உகந்த நாள். அதை நம்ம செய்தோன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள். நம்ம அதனால் நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்கின்ற பாதையில் நாம் அடியெடுத்து கொண்டு வைத்து நாம் போய்கொண்டிருக்கிறோம். நம்ம என்னதான் வெற்றின்னு தெய்வத்தை நம்மளால கூட இருக்கிறவங்க கெட்டவங்களாக இருந்துட்டால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்க்கலாம், அதையும் உடைக்கிறாரா கடவுளுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹரிநாராயண கோவிந்தா ஹரிநாராயண கோவிந்தா ஹரிநாராயண கோவிந்தா
ஹரிநாராயண கோவிந்தா. எந்த புக்கையும் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வைக்காத விட்டுட்டேன். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பெயரும் கிடந்து இங்கே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். எதையும் எடுத்து பக்கத்தில் வைக்காத விட்டுட்டேன். அதனால் என்னால் என்ன படிக்கிறதுன்னு ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு ஒரு இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேஷத்தில் சூரியன் உச்சமடைந்து இருக்கின்றார். வாக்கியப்படி திருக்கணிதப்படி வாக்கியப்படி குரு ராகுகேது பயிற்சி நடந்துருச்சு. சரி இருங்க, ஏதாவது ஒரு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லாம் இனத்தாரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே. அன்பர் அபிராமி அபர்த்தம் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இதை என்னமோ எழுதி நிம்மதியே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். என்ன கடவுள் என்ன நிம்மதியை கொடுக்குது, என்ன பண்ணுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாழ்க்கையை என்ன பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறது. கலிகாலங்கிறதுனால கெட்டவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தை செல்வம் பெற ஸ்ரீ சந்தான கோபால மந்திரம், அஷ்டலட்சுமி மாலா மந்திரம். குழந்தைகள் கல்வி அறிவு பெற லக்ஷ்மி காயத்ரீவ மந்திரம். விரைவில் திருமணம் நடக்க ஸ்ரீ சுயம்பர பார்வதி மந்திரம். நோய்கள் குணமாக ஒரு மந்திரம். சகல காரிய சித்தி தரும் சுதர்சன மாலா மந்திரம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம். அதனால் நாம் நம்மை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஹரி நாராயண ஹரி பஜே நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம். தினம் ஒரு பெருமாள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வேற பெருமாள் சுவாமி. அனைவரும் தரிசனம் பண்ணி மனதில் நினைத்து கோவிந்தனை திருவேங்கடமுடையானை ஏழுமலையானை நினைத்து நாம் இது பண்ணுவோம்.